ஹைப்பா, குட் மார்னிங். இன்றைக்கி வந்து தயிர் சாதம் தான் செய்ய போகிறேன். அடுப்பில் சாதம் வச்சாச்சு. இப்போ தோசைக்கல்லில் சிம்பிளான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் தான் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். தோசைக்கல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்க தோலோடு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிட்டேன். மசாலாலாம் எதுவுமே சேர்க்கலாம். இனிமேல் தான் நம்ம மசாலா சேர்க்கணும். வேக வச்ச உருளைக்கிழங்க ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எண்ணெய் ஊற்றிட்டு தோசைக்கல்லில் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் சேர்க்கணும். சேர்த்துட்டு திருப்பி போட்டு மொறுமொறுன்னு ஃப்ரை பண்ணோம்னா இது நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு சிம்பிளான இது தான், குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சும்மா பெசர்னா வெந்த உருளைக்கிழங்கு வந்து உடஞ்சிரும். அதனால் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே போட்டு திருப்பி திருப்பி போட்டிங்கனாலே மசாலா வந்து ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்போ வந்து அப்படியே வந்து கொஞ்சம் நல்லா இதுவான உடனே உருளைக்கிழங்கு வந்து திருப்பி போட்டுடலாம். வேக வச்சு செய்கிறதுனால நல்லாவே மசாலா இதுவாயிரும். சூப்பராக திருப்பி போட்டுட்டு நல்லா அப்படியே சிம்மில் வச்சிடலாம். மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வரும். தயிர் சாதத்துக்கு லெமன் ரைஸ்க்குலாம் இந்த உருளைக்கிழங்கு மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும். கடையில் எண்ணெய் ஊற்றி போட்டு ரொம்ப நேரம் இது பண்ணுறத விட இது டக்குன்னு உங்களுக்கு ரெடி ஆயிரும். சாதம் வடித்து விட்டுருக்கேன். இப்போ தயிர் சாதத்துக்கு ரெடி பண்ணிடலாம். நிறையா இருக்கிறதுனால என்ன பண்ணேன், கொஞ்சம் மத்தியானத்துக்காக ஹாட் பேக்கில் கொஞ்சம் ரைஸ் எடுத்து வச்சுட்டேன். மீதி ரைஸில் நம்ம தயிர் சாதம் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஹாட் பேக் மூடி வச்சுட்டு இப்போ தயிர் சாதத்துக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த சாதத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த சூடான சாதத்தில் உப்பு போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விடலாம். இந்த மாதிரி இல்லைன்னா நார்மல் குழிக்கரண்டி வச்சு ஜல்லிக்கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடலாம். நம்ம வந்து எப்போவுமே தயிர் சாதம் செய்யறோம்னா முன்னாடி மசிச்சு வச்சுட்டு தான் தயிரோ பாலோ ஊற்றணும். நம்ம முன்னாடியே ஊற்றினோம்னா சாதம் வந்து விரைச்சிக்கும். அதனால நல்லா உப்பு போட்டு இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு இது பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் தாளித்து போடுறதா இருந்தாலும் போடலாம். கட் பண்ணி போடும்போது அந்த வாசனை இன்னும் நல்லாயிருக்கும். இஞ்சி வந்து துருவி சேர்த்துக்கலாம். தயிர் சாதத்துக்கு இஞ்சி வந்து ரொம்ப வாசனை, நல்லா அந்த தயிரோட வாசனையை வந்து எடுத்து கொடுக்கும் நல்லா. இப்போ இதையும் நல்லா மசிச்சுக்கலாம் நம்ம. இப்போ இந்த டைமில் காய்ச்சின பால் இருக்குது, காய்ச்சி வச்சுருக்கேன். நான் தயிராகவே போட்டு பசைஞ்சால் மத்தியானம் வந்து ரொம்ப புளிச்சிரும். அதனால நம்ம பாலில் நல்லா இது பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். பாலை வந்து கொஞ்சம் நல்லா அப்படியே ஏடோட அந்த ரைஸில் சூடாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இன்னும் மசிக்கலாம். நீங்கள் இது வந்து இந்த மசிக்காமல் இந்த பாலை ஊற்றிட்டிங்கன்னா ரைஸ் வந்து விரைச்சிக்கும். அதனால் எப்போவுமே தயிர் சாதனா எந்த சாதனாலும் குழையாக வேணும்னா ஃபஸ்ட்டு ரைஸை மசிச்சுக்கோங்க, அப்புறம் தயிர் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து தயிர் வந்து 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஊற்றினா கூட மத்தியானம் சாப்பிடும்போது உறைஞ்சா மாதிரி இருக்கும். சரி, ரொம்ப சீக்கிரம் சாப்பிட்றதா இருந்தால் உறையாமல் பால் வாசனை வரும். அதனால் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இந்த டைமில் பட்டர் வேணும்னாலும் போட்டுக்கலாம். ஆனால் நான் பட்டர்லாம் சேர்க்கல. இப்போ வந்து கருவேப்பிலையும் கடுகும் தாளித்து வச்சுருக்கேன். இது கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இஞ்சியையும் பச்சை மிளகாவையும் முன்னாடியே சேர்த்தாச்சு. பெருங்காயம் உப்பு சாதம் சூடாக இருக்கும்போதே சேர்த்தாச்சு. இதையும் நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா தயிர் சாத வாசனை நல்லாவே வருது. இப்போ சூப்பராக தயிர் சாதம் வந்து ரெடி ஆயிருச்சு. நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் நீங்கள் இதுவாக இருக்குன்னா திரும்ப கொஞ்சம் வேணும்னா தண்ணியாக வேணும் அப்படின்னா பால் சேர்த்துக்கலாம். இல்லைனா டப்பாவில் வந்து ரொம்ப தண்ணியாக ஊற்றினா வழியிற மாதிரி இருக்கும். அதனால தான் கொஞ்சம் நான் வந்து இறுக்கமாகவே பிசைஞ்சேன். இப்போ லஞ்ச் பாக்ஸ் கட்டிடலாம். இப்போ வந்து குட்டி டப்பாவில் வந்து கொஞ்சமாக தயிர் சாதம், உருளைக்கிழங்கு, நிறைய உருளைக்கிழங்கு. ஏன்னா ஊறுக்காயெல்லாம் வைக்கல, நான் உருளைக்கிழங்கு மட்டும்தான் வச்சேன். ஃபஸ்ட்டு ஒரு 4, 5 பீஸ் வச்சேன். அப்புறம் பத்தாதுன்னு சொல்லிட்டு செஞ்ச எல்லாத்தையுமே, அதாவது 3 உருளைக்கிழங்கு வேக வச்சேன். அதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ண செஞ்சேன். இப்போ எல்லாத்தையுமே வச்சாச்சு. இப்போ சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சுங்க. அவ்வளோதான், மூடி டப்பாவில் போட்டு வச்சு. இன்றைக்கி ஏன் ரொம்ப சிம்பிளான தயிர் சாதம்னா, இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே. ஆனால் பூஜை வேலைலாம் நிறையா இருக்கும். வீடெல்லாம் பெருக்கணும், துடைக்கணும், சாமி கும்பிடணும், பூஜை சாமான் தேய்க்கணும். அதனால சிம்பிளாக இதை செஞ்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு இப்போ நம்ம போகணும். லஞ்ச் பாக்ஸ் கட்டி முடிச்சாச்சு. இப்போ பூஜை சாமான்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம தேய்ச்சிடலாமா? தேய்ச்சிட்டு பூஜையை ஆரம்பிச்சிடலாமா?